ஹலோ லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்பீட் அண்ட் லவ் சீரிஸோட 20th எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே வேனோட அந்த கேரேஜில் வேலை செய்கிற எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அவங்க வந்து சக்ஸஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோ போனதுக்கப்புறம் மறுபடியும் ரேஸ் நடந்திருக்க போல் அதில் வந்து ஹேஷாங் தான் ஜெயிச்சிருக்கான். அதனால் அவன் தான் டாப் டிரைவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் வந்து நிற்கிறான். அவன் வந்து உங்ககிட்ட தனியாக பேசணுன்ட்டு வேன் கிட்ட சொல்கிறாங்களா. ஸோ வேனும் அவங்களும் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நானே ஜெயிச்சிருப்பேன், அவன் எப்படி போய் விழுந்தான் அப்படின்னு கேட்கும்போது, உனக்கெலாம் நன்றியே இல்லை, உனக்காக தானே இதெல்லாம் செஞ்சேன், ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படி சொன்னோன்னே, இல்லை எனக்கு நான் வந்து இதை டிசர்வ் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணல அப்படி சொன்னோடனே அவர் கையில் அந்த ஷாம்பெயின் தூக்கிட்டு அவன் மூஞ்சிலே ஊற்றிடுறாரு. இப்போ நீ டிசர்வ் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு அவனையும் அமுச்சு விட்டுறாரு. இன்னொரு பக்கம் வந்து ஹீரோயின் இன்னும் அழுதுட்டு தான் இருக்காங்க. ஹீரோ பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அப்புறம் அவங்க திடீர்னு வந்துட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து ஹீரோவோட ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்களா. அப்போ பார்த்தா அந்த ஃபோன் வேலை செய்யுது. ஸோ சன்ல என்ன சொல்கிறான்னா, ஒரு வேலை அவரை வந்து ஃபோன் கையில் வச்சிட்டு இருந்தான், அவனோட ஃபோன் வேலை செய்யுதுன்னா அப்போ வந்து கார் உடையும் போது இல்லை வெடியும் போது அவன் அங்கே இருந்திருக்க மாட்டானோ அப்படின்ற மாதிரி சன்லைட் சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினுக்கு அது புரியுது. உடனே அவங்க ஓடி போயிட்டு ஆஃபீஸர் லூவை தேட ட்ரை பண்ணுறாங்க. கைப்பையன் தான் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான் அவன் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்போ ஃபோன் பண்ணி அவங்க கேட்கும் போது ஆஃபீஸர் லூ அட்டென்ட் பண்ணிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க, நம்ம ஜின்ஷாவும் வந்துட்டு உங்க கூட தான் இருக்காரா, அவர் நல்லா இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. உடனே வந்து லூவும் வந்துட்டு ஒரு நல்ல நியூஸ் சொல்கிறாரு. அதாவது வந்து ஹீரோ இருக்கான், ஆனால் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்கான், அவன் இன்னும் வந்து நினைவுக்கு வரல, நான் வந்து திருப்பி உனக்கு கால் பண்ணுறேன், நான் அவங்க நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு ஒரு குட் நியூஸோட உனக்கு கால் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்களா. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் வந்து அவர் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இது ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர், ஸோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் யாரும் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு இதுவே ஒரு பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா ஹீரோ உயிரோட இருக்கானா இல்லையானே இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ஹீரோ உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவள் வந்துட்டு லூவோட ஃபோனுக்கு டெய்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு இன்னொரு ஃபோன் வருது. ஸ்டெப் ஃபாதர் அவர் வந்து கால் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஹீரோயின் வந்துட்டு பெரிய ஒரு பாரத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க தலைமையில இன்னொரு இடி விழுற மாதிரி அவர் ஒரு நியூஸ் சொல்கிறாரு. என்னன்னா ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடியே வந்து அவங்க ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்குன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அவங்க 2 பேரும் வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்க வந்து மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணியிருக்காரு போல். அப்போ அவங்க அம்மாவை ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கனடா போயிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு ஹார்ட் சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க. அந்த சர்ஜரியும் வந்து ஸ்மூத்தாக போயிருக்கு. ஆனால் இந்த நிலையில் வந்து ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஒன்றே ஃபோட்டோ தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நீ வந்து உங்கள் அம்மா கூட இருந்தேன்னா அவங்களுக்கு இன்னும் தெம்பாக இருக்கும், ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெலாம் நீ கூட இருந்தேன்னா அவங்களுக்கு நிஜமாலே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், நீ வரியா அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அவங்க ரொம்ப அழுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யோசிச்சுட்டு அம்மாவும் நமக்கு முக்கியம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கனடா போகிறதுக்கு வீசாவும் அப்ளை பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு விடாமல் மெசேஜும் பண்ணுறாங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த மாதிரி இது நடக்குது, எங்கள் அம்மா ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, நான் போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இன்னும் கோமால தான் இருக்காங்க போல். ஸோ ஹீரோயினுக்கும் அவங்க வீசாவும் வந்துடுது. அப்போ வந்து லாஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறாங்க, இது போல் நான் சீக்கிரமே ஊருக்கு கிளம்பணும், நீ இந்த மெசேஜை பார்த்தோன்னா எனக்கு ரிப்ளை பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி நினைக்கும் போது ஹீரோக்கும் இந்த பக்கம் வந்து நினைவு வந்துடுது. அப்போ அவர் வந்து ஆஃபீஸர் லூவியோ கூப்பிட்றாரா. அப்போ ஆஃபீஸர் லூவ் தான் சொல்கிறாரு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப நேரமாக மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கா, எனக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோனையும் காமிக்கிறாங்க. அந்த மெசேஜ்லாம் பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப கண் கலங்கி நிற்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, சன்லை எனக்கு கனெக்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சன்லையை தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சன்லையோட காண்டாக்டும் கிடச்சிடுச்சு போல். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுட்டு ஹீரோயின் இப்போ கிளம்புற நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோ கிட்டேருந்து ஒரு மெசேஜ், நாளைக்கு சன்லை வந்து உன்னை பிக்கப் பண்ணுவார், நீ வந்து என்னை பாரு அப்படி சொல்லி அந்த மெசேஜ் வருது. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் சன்லையும் ஹீரோயினும் வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்களா. அப்போ சன்லை கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க, அப்போ உனக்கு தெரியும் அவன் உயிரோடு இருக்கான்னு தெரியும், அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும், இத்தனை நாள் நீ என்கிட்ட சொல்லலைல்ல அப்படின்ட்டு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்களா. அப்போ சன்லை சொல்கிறாரு, நீ மேலே தான் அவன் இருக்கான், நீ மேலே போய் அவன் கிட்ட டேரெக்டாகவே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அமுச்சு வச்சுடுறாங்க. இப்போ ஹீரோயின் மேலே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோ எல்லாம் உடம்புலாம் சரியாயிட்டு கொஞ்சம் பேலாக இருக்காரு. மற்றபடி அவர் உடம்புலாம் நல்லா இருக்கு போல். அவர் உடனே திரும்பி பார்க்குறாரா. அப்போ ஹீரோயினும் எதுவுமே பேசல, ஹீரோவும் எதுவுமே பேசல. அவங்க 2 பேரும் கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அடுத்து கனடாவில் காமிக்கிறாங்க. என்ன பேசுனாங்க, என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே நமக்கு காமிக்கல. இப்போ ஹீரோயின் வந்து கனடாக்கும் வந்துட்டாங்க. கனடாக்கு வந்தோடனே அவங்க அம்மாவை போய் ஹக் பண்ணிவிட்டு, அம்மா இனிமேட்டு உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு அவங்க அங்கேயே ஸ்கூலிங்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே எதுவும் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க போல். அது என்னவோ அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஜிப்ரிஷ் மாதிரி இருக்குது சொல்லிட்டு அது எல்லாத்தையும் மெசேஜாக ஹீரோ காமிச்சிட்ருக்காங்க. பட் ஹீரோ கிட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் கிடையாது. கட் பண்ணால் ஹீரோ காமிக்கிறாங்க.
ஹீரோக்கு இன்னும் உடம்பு சரியாகலை போல், அவரால் நிற்கவும் முடியல, நடக்க முடியல, அவருக்கு என்னவோ ஆயிருக்கு. ஆனால் இது வந்து ஹீரோயினை பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, என்னன்னு தெரியல, நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹீரோ வந்து இன்னுமே வந்து பெட் ரிடனாக தான் இருக்காரு. அப்போ லின் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு, உனக்காக நான் கனடாலேருந்து ஒரு நல்ல ஒரு டாக்டரை இறக்கியிருக்கேன், அவங்க வந்து உனக்கு எல்லா ப்ரொசீஜரும் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் அந்த டாக்டர் ஜூலியும் வந்துடுறாங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு அடுத்த கட்டம் வந்து உனக்கு நிஜமாலே சேலஞ்சிங்காக இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ, உன்னால் கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் வர முடியும் சொல்லிட்டு அவங்களும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபிசியோதெரப்பி மாதிரி காலுக்கு, இடுப்புக்கு, உடம்புக்கு எல்லா இடத்துக்குமே வந்துட்டு அந்த போன் மசில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோவால் இதை ஹேண்டிலே பண்ண முடியல ஆனால் அவர் எப்படியாவது இதுக்கு அகேன்ஸ்டாக நான் வந்துட்டு ஃபைட் பண்ணணுன்ட்டு ஃபைட் பண்ணிவிட்டு கடுமையான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவரோட டாக்டரில் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, இது போல் நீங்கள் வந்து நிறைய சர்ஜரிஸ் உங்களுக்கு பண்ணியிருக்கோம், ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட ஸ்பைனில் கூட ரொம்ப நல்லா அடிபட்டுருக்கா, இப்போதைக்கு நடக்க முடியல. அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி நர்வ்ஸ்லாம் கூட கட்டாக இருக்குது, அதனால வந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வீல் சேரில் இருக்க மாதிரி இருக்கும், க்ரச்சஸ் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்களா. அப்போ வந்து சன்லைட் திடீர்னு மடத்தனமாக ஒரு கேள்வி கேட்குறான், அவனால் ரேசிங் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் அப்படியே முறைச்சிட்டு, ரேசிங் அவன் வந்துட்டு நிற்க முடியுமான்னு முதல்ல பாருங்கள், அவனால் தனியாக நடக்க முடியுமா பாருங்கள், அந்த மாதிரிலாம் நடந்தால் அதுவே அவனுக்கு அது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஹீரோ வருத்தப்படுறாரு, சன்லாயும் வருத்தப்படுறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ண உங்களால் நடக்க முடியும், ஆனால் முன்ன மாதிரி ரேசிங்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவரும் வந்துட்டு இந்த நிலைமையை பார்த்துட்டு ஃபோன் எடுக்கிறாரு. அப்போ ஹீரோயின் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே சன்லைவ் கேட்குறா, என்ன ஹீரோயின் வந்து 3 மாதமாக உனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கால, நீ ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன சொல்லணும், என்னன்ட்டு சொல்கிறது அவகிட்ட, நான் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி டிசேபிள்ட் ஆகிடுவேன், இப்போ கூட உனக்கு என் கூட இருக்கிறதுக்கு விருப்பமா, அப்படியா நான் அவளை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது சன்லைட் சொல்கிறாரு, நீ கேளு, அவள் வந்து நிஜமாலே உங்ககிட்ட இருப்பா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், கண்டிப்பாக அவள் என் கூட இருப்பா, ஆனால் எனக்கு அது விருப்பம் இல்லை, அவள் வந்து பெட்டர் லைஃப் வேணும், அவள் வந்து இன்னும் நல்லா வாழணும், அதுதான் என்னோட ஒரே நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சன்லைட் கிட்டே சொல்கிறாரு, நீயும் அவள் வந்து ஃபோன் பண்ணால் நீ அட்டன் பண்ணக்கூடாது, நான் அவகிட்ட ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுறா. சன்லையும் சரின்னு சொல்லிட்டு அவரும் நான் பேச மாட்டேன்னு சொல்லிடுறாரு. நான் ஹீரோயின் மட்டும் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு ஹீரோயின் ஃபோன் பார்க்குறாங்க, ரிப்ளை வரவே இல்லையா. அப்போ வந்து யோசிச்சுட்டு, என்னதான் நடக்குது இங்கேன்னு தெரியலையே, ஏன் வந்து நீ எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டோன்னு எனக்கு புரியல, ஒரு இமோஜியாவது அனுப்பு, எனக்கு அதுவே போதும் சொல்லிட்டு அவங்க அங்கே அழறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோட அந்த ரீஹபிலிட்டேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரைனிங்கு. அவர் மெதுவாக கால் நடக்கிறாரு, ஊனி நடக்க ஆரம்பிக்க முடியுது. அந்த டைம் திரும்பி பார்த்தா லூ வந்து நிற்கிறாரு. அவர் வந்து ஒரு குட் நியூஸ் சொல்கிறாரு. என்னென்னா, இந்த மாதிரி ஹேஷாங் இருக்கார் இல்லையா, அந்த இன்னொரு டிரைவர் வேன்ஸ் கேரேஜில், அந்த ஹேஷாங் வந்துட்டு அவனே வந்துட்டு ஒத்துக்கிட்டான், இந்த மாதிரி உங்கள் கேரேஜில் இந்த மாதிரி அலைன்சஸ்லாம் நடக்குது, தப்பு நடக்குது, கிரிமினல் ஒர்க் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஸ்மக்லிங்கும் பண்ணுறாங்க, அது எல்லாமே ஒத்துக்கிட்டான். அவனே கிவின் பண்ணதுனால இந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாரா. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவன் வந்து சொல்லியிருக்கானா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க, ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நாங்கள் தான் மாற்றி வச்சோம், ஹீரோ மேலே எந்த தப்பு கிடையாது, அந்த மாதிரி ஹீரோ மேலே இருந்த கெட்ட பேரும் போயிடுச்சு போல். ஸோ இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அவங்க பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு இல்லையா, இது கூட யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். யாருன்னா, இவரோட கேரேஜில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இருப்பார் இல்லையா, கண்ணாடி போட்டுட்டு, அவர் தான் இது பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட ஃபேமிலியை பிடிச்சி வச்சுட்டு அவங்கள த்ரெட்டன் பண்ணனால அவங்க வேறு வழி இல்லாமல் அவர் இதை செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவரையும் விட்டு வைக்கல போல், அந்த மெக்கானிக்கையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்படியே இவரோட எல்லா பேரும் கிளியர் ஆகிடுச்சு. பின்னாடி இந்த எல்லா கேஸும் சால்வ் ஆகிடுச்சு. இந்த விஷயம் வந்து ஊருக்கே பரவ ஆரம்பிச்சிருச்சு. கனடாவில் இருக்க ஹீரோயினுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ ஹீரோயின் மெசேஜ் அனுப்புகிறாங்க ஹீரோக்கு, இது போல் அங்கே இருக்க எல்லா இஷ்யூஸும் ரிசால்வ் ஆகிடுச்சு போல், இப்போ நீ நல்லா இருக்கியா, எல்லாமே செட்டில் ஆகிடுச்சா அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. ஹீரோ ஒரே ஹாப்பியாக ரிப்ளை பண்ண வராராம். ஆனால் அவருக்கு வந்து ஏதோ தடுத்துட்டு, இல்லை நான் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாரு. அங்கே ஹீரோயினும் வந்துட்டு ரிப்ளை வரும்ன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. என்னன்னா, லாஸ்ட் டைம் வந்து ஹீரோயினும் மீட் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் கூட எதுவுமே பேசாமல் கட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு காமிக்கிறாங்க. பட் இந்த சீனோடு தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ரொம்ப கெத்தாக ஜாலியாக கூலாக இருந்த ஹீரோ பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல. பட் நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் எல்லாமே நார்மல் ஆகிடும். அப்படி என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குள்ளே என்னோட சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.